இப்போ டேஷ்போர்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதோட டிசைனிங், பேக்ரவுண்ட் டிசைன், ஐகான்ஸ் இது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபைனலா நம்ம வந்து வேலிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். வேலிடேஷன் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன சேஞ்சஸ் இந்த டேஷ்போர்ட்ல பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கார்டோட அலைன்மெண்ட்டை ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேஜஸ்லயுமே ப்ராப்பரான தீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பை டிஃபால்ட்டா பவர் பிஐல உள்ள டிஃபால்ட் தீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எக்ஸ்டர்னல் தீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த தீம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ப்ராப்பரான ஐகான்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரிக்ஸ் டெஃபினிஷன். ஸோ நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ் இந்த டேஷ்போர்டில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட நேம், அதோட பிஸ்னஸ் மீனிங், தென் மெஷர் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு டேபிளாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காகனா பிஸ்னஸ் யூஸர் தெரிஞ்சுக்கணும், இந்த டேஷ்போர்டில் என்ன மெட்ரிக் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இதில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா, இல்லை அவங்க வேறு விதமாக கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர புதுசாக நீங்கள் நியூ மெட்ரிக் க்ரியேட் பண்ணும்போது, இதே டேஷ்போர்டில் சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த மெட்ரிக்கையும் இதில் நீங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மெஷர்ஸ் எல்லாமே நம்ம ஒரு டெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டேன். தென் நேம்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நான் வந்து டோட்டல் அண்டர்ஸ்கோர் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு ப்ராப்பரான நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி நேம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனிஷியலாக நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் ஃபைனலாக ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு எல்லா நேமையும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கேபிஐ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சேல்ஸு, ஆர்டர்ஸு, கஸ்டமர்ஸ், குவான்டிட்டி இந்த 4 கேபிஐ தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது மேட்ச் ஆனாலே நமக்கு 90% கான்ஃபிடென்ட்டாக நம்ம டேஷ்போர்ட் அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடிஷ்னல் மெஷர்ஸ் எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் வேல்யூ கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டே வைஸ், நெக்ஸ்ட்டு மந்த் வைஸ், நெக்ஸ்ட்டு வீக் வைஸ். இதை தவிர வேறு ஏதாவது இயர் வைஸ் இல்லை குவார்ட்டர் வைஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மந்த் வைஸ், ஓவரால் வேல்யூ, டே வைஸ் இது எல்லாமே மேட்ச் ஆனாலே நமக்கு அக்யூரேட் தான். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, பவர் பிஐயில் நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் இந்த பேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜை டெலிட் பண்ணாமல் இந்த டேஷ்போர்ட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்படும் போது ரெஃபர் பண்ணுறது. இதை வந்து ஜஸ்ட் ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரிப்போர்ட்டில் இது வியூ ஆகாது. வேலிடேஷன் எப்படி பண்ண போகிறோன்னா, நம்ம இங்கே ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ் ஒவ்வொரு மெட்ரிக்கான அவுட்புட் வேல்யூ பவர் பிஐயில் என்ன இருக்குது அப்படின்றத ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸலில் வச்சுட்டு அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர்லேருந்து நம்ம டேட்டாவை அவுட்புட் எடுத்து அந்த டேட்டாவை எக்ஸலில் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 வேல்யூவையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ டெல்டா அப்படின்றது ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். பொதுவாக நான் எக்ஸலில் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுறதுன்றது உங்களோட விருப்பம் தான். பட் எண்ட் ஆஃப் த டே வேலிடேஷன்றது மஸ்ட். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் வேலிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ஒரு ரிப்போர்ட் வச்சுருப்பாங்க. அப்படி ரிப்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களோட நம்பர்ஸையும் உங்கள் நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணால் மட்டும் போதும். பட் நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட் இல்லைன்றதுனால ரா டேட்டாவில் என்ன நம்பர்ஸ் வருது, பவர் பிஐ அவுட்புட் என்ன நம்பர்ஸ் வருது அப்படின்ற இந்த 2 வேல்யூவை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்ம ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ரொம்ப சிம்பிளிஃபை மெத்தட். ஸோ இது வந்து மாடலிங்கில் ஃபீல்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 வேல்யூ வேரியபிளாக வேணும். ஒன்று வந்து மெட்ரிக் நேமு, இன்னொன்று வந்து பீரியட். ஸோ மெட்ரிக் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஒரு ஃபீல்டு பேராமீட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வந்து டோட்டல் ஆர்டர்ஸ், குவான்டிட்டி, தென் சேல்ஸு, தென் கஸ்டமர். இது 4 மட்டுமே போதும் நமக்கு. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா பீரியட் வந்து நமக்கு டைனமிக்காக வேணும். டே வைஸ், மந்த் வைஸ், இயர் வைஸ் அல்லது குவார்ட்டர் வைஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட் நமக்கு தேவை. அதுக்கும் நம்ம ஒரு ஃபீல்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து டிமென்ஷன் டேபிளில் இருந்து நம்ம மந்த்து ஸ்டார்ட்டு, டேட்டு, வீக் வேணும்னா வீக் நேமு அல்லது வீக் நம்பர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 2 ஃபீல்டு பேராமீட்டர் கிடச்சிருச்சு. தென் அவுட்புட் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு டேபிள் விஷுவல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 வேல்யூவையும் ட்ராக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கேபிஐ, தென் வந்து பீரியட். பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியடு வந்துருச்சு. தென் மெட்ரிக்கோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் எந்த மெட்ரிக் கம்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த மெட்ரிக், தென் எந்த பீரியடில் கால்குலேட் பண்ண போகிறீங்களோ அந்த பீரியட், அது 2யும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பீரியட் என்ன வேல்யூன்றது வந்துடும். இதே நீங்கள் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனுக்கு நீங்கள் மாற்றி மாற்றி பார்த்துக்க முடியும். இந்த ஓவரால் வேல்யூவை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸலில் வச்சு வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம எஸ்கியூஎல் சர்வர்லேயும் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகே, எஸ்கியூஎல் சர்வரில் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லா வேல்யூவுமே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேபிள்ன்ற ஒரே டேபிள்லே இருக்குது. நமக்கு தேவையானது கஸ்டமர் கவுண்ட் தேவை இருக்குது, குவான்டிட்டி இருக்குது, அதே மாதிரி சேல் அமௌண்ட்டும் இருக்குது, டேட்டும் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம
ஒரு சம்மரைஸ்டு அவுட்புட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு query ரன் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்ணும்போது நமக்கு டோட்டல் அவுட்புட் கிடச்சிருச்சு. ஆர்டர் வைஸ், டோட்டல் சேல்ஸு, டோட்டல் ஆர்டர்ஸ், குவான்டிட்டி, டோட்டல் கஸ்டமர்ஸ், ஆவரேஜ் சேல்டு வேல்யூ, ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. பட் இது நம்ம கம்பேர் பண்ண போகிறதில்ல, இந்த 4 மட்டும்தான். ஸோ நமக்கு டே வைஸ் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் query ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். டே வைஸ்க்கு அப்புறம் மந்த் வைஸ், வீக் வைஸ் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மந்த் வைஸ் கம்பேர் பண்ணிடுங்க. அதில் உங்களுக்கு 100% உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னாலே டே வைஸ் எல்லாமே கரெக்டாக தான் வரும். சப்போஸ் நீங்கள் மந்த் வைஸில் எதுவும் மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் டே வைஸ் ட்ரில் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த எல்லா அவுட்புட்டையுமே இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்ரிக் நேமு, அதுக்கப்புறம் டேட்டுனா டேட்டு, மந்த்னா மந்த்து, இயர்னா இயர். பட் நான் வந்து இங்கே டே வைஸ்ன்றது ஒரு டேப்லேயும், மந்த் வைஸ், இயர் வைஸ்ன்றது இன்னொரு டேப்லேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்கியூஎல் சர்வரில் என்ன வேல்யூ வருது, பவர் பியில் என்ன வேல்யூ வருது, டெல்டா என்ன வருது அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டம்மி வேல்யூஸ் தான். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரிஜினல் வேல்யூஸ் போடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மெட்ரிக் போகும்போது அதே மாதிரி வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ டே வைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வீக் வைஸ், மந்த் வைஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% மேட்ச் ஆச்சுன்னா அதை நீங்கள் வேலிடேஷன் டாக்குமெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணும்போது நீங்கள் அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம். அவங்க கேட்டாங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேலிடேஷன் மெத்தட். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பப்ளிஷ் பண்ணுறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பவர் BI end to end சீரீஸை கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.